ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எப்படி வந்து கொக்கோ பீட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இப்போ மாசி மகம் வந்தது இல்லையா, அப்போ வந்து என் அம்மா வந்து ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் எப்படி நட போகிறோம் இந்த கொக்கோ பீட்டை வச்சுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கொக்கோ பீட்டுக்கு வந்து தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதை நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் வந்து நல்லா அரைச்சிருங்க. அது வந்து சமைக்க யூஸ் பண்ணாதீங்க அந்த மிக்ஸி ஜாரு, அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் தண்ணி ஊற வச்சு கொஞ்சம் ஒரு நாள் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வெயிலில் வந்து அதை காய போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இதுதாங்க அந்த ரோஸு, ஆரஞ்சு கலர் ரோஸு. இதில் 3 மொட்டு விட்டுருக்கு. ஆனால் அவங்க சரியாக பார்த்து வாங்கலை, இலெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சளாக இருக்குது. நானாக இருந்தால் துளிர் இருக்கிறதா பார்த்துருப்பேன். ஆனால் இதுவே ரேட்டு பாருங்கள், அவ்வளோ ரேட்டில் விற்றாங்க. 100 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் இந்த ரோஸு. சரி, இதை எப்படியாச்சும் வளர்க்கணும் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மாடிக்கு. ஸோ நம்ம ஊற வச்சு காய வச்சு எடுத்துருக்க கொக்கோ இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நேச்சுரல் காம்போஸ்ட் இருக்கு இல்லையா, மாட்டு உரம் இல்லாட்டி வர்மி காம்போஸ்ட் உங்ககிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கவுடங்க் மேன்யூர் இருக்கு இல்லையா, அதான் மாட்டு சாணம் எருவு, அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து நான் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பாட்டிங் மிக்ஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்காக அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது ரெண்டும் வந்து ரொம்ப சத்து கொடுக்கும் செடிங்களுக்கு, நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது. NK ஃபெர்டிலைசர் மாதிரி தான் இது. நேச்சுரலாக நைட்ரஜனும் இருக்குது, ஃபாஸ்பரஸும் இருக்குது, பொட்டாசியமும் இருக்குது. ஸோ நான் இந்த தொட்டியில் தான் வைக்க போகிறேன். இது பிளாஸ்டிக் கேன் தண்ணி, அதை நான் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் மண் வச்சுருந்ததுனால அது செம்மண் தான். அது வந்து கலர் உங்களுக்கு அப்படி தெரியுது, அது செம்மண் தான் கலர். அது கொஞ்சம் நாள் ஆக ஆக அது பிளாக் சாயில் ஆகிடும், காம்போஸ்ட் சாயில் ஆகிடும். ஸோ அந்த சாயிலும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய பாட்டிங் மிக்ஸு. நான் பெருசாக எதுவும் பண்ணலை, வெறும் வர்மி காம்போஸ்ட்டு, கொக்கோ பீட்டு, அதுக்கப்புறம் வந்து சாயில், நார்மல் கார்டன் சாயில், இவ்வளோ தான். இந்த 3 இது வச்சு தான் நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ் பண்ணி போகிறோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட் வந்து அதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து இந்த ஒரு ஃபெர்டிலைசரையும் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடிக்கு வச்சோன்னா நல்லா துளிர் விடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லா மண்ணையும் உள்ளேருந்து எடுத்துகிட்டு மேலே நல்லா குழி மாதிரி தோண்டி விட்டுக்கிறேன். அதனால தான் நான் ஸ்பீடாக காமிக்கிறேன் வீடியோவை. ஸோ நான் நல்லா தோண்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து செடியை கட் பண்ணலாம். அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா வந்து வேர் வந்து அசைஞ்சிச்சின்னா செடி பெருசாக வளராது. ஸோ நீங்கள் பொறுமையாக ரோஸ் செடி மட்டும் ஹேண்டில் பண்ணணும். அழகாக இந்த வேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கட் பண்ணி விட்டுட்டு அழகாக எடுத்து வச்சோன்னாலே செடி வந்து ஒரு 1 வீக் ஆச்சும் ஆகும் நம்ம மண்ணுக்கு செட் ஆக. ஸோ அது செட் ஆன பிறகு தான் புதுசாக நல்லா துளிர்களும் விடும், கிளைங்களும் நிறைய விடும். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணணும். சீக்கிரமாக வச்சோமே துளிரே விடலையேன்ட்டு அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் ஆச்சும் வெயிட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து செடி வந்து ரிசல்ட் கொடுக்கும். நம்ம டக்குன்னு வச்சோடனே எதுவுமே வரலையே, அப்படியே இதுவாச்சு அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. சில டைம் காஞ்சி போயிடும். ஏன்னா வந்து என்ன ஆகும்னா ஓவர் ஹீட்டும் ப்ளஸ் நம்ம கொடுக்குற உரமும் ரொம்ப அதுக்கு செட் ஆகாமல் போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மண் கலவையை ரெடி பண்ணிக்கோங்க. நானே தப்பு பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு அந்த சாயிலோடு மிக்ஸ் பண்ணியிருக்கணும். நான் கொஞ்சம் சாயிலோடு மிக்ஸ் பண்ணிடுறதுனால எனக்கே என்ன ஆச்சுன்னா அது அந்த பூலாம் வந்து ஒரு மாதிரி செகண்ட் டே வந்து போய் பார்த்தா பூலாம் செடிலாம் தலை வந்து தொங்கின மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே கஷ்டமாயிடுச்சு, ஐயோ இந்த செடி அவ்வளோதானா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா துளிர் வருது. நான் என்ன பண்ணிட்டேன்னா இது வந்து ஃபஸ்ட்டு மண்ணை வந்து நல்லா கொஞ்சம் உடச்சி விட்டுருங்க, மேலே மட்டும் உடச்சி விட்டுருங்க, கீழே வந்து எதுவும் பண்ணிடாதீங்க. கீழே ஏன்னா ரூட் போயிட்டுருக்கு. அது என்ன பண்ணுன்னா செடி வச்சிட்ட பிறகு ரோஜா பூங்களை கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்து இன்னும் அந்த சத்து வந்து ரோஸுங்களுக்கே தான் போயிட்டுருக்கும், வேருக்கு வராது. ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கட் பண்ண இடத்துல மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை வச்சுருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு எந்த டைரக்ஷன் பொசிஷன் வேணுமோ அதில் நீங்கள் வச்சுருங்க.
அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சிடலாம். நான் உள்ளே ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அது மாதிரி இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாட்டிங் சாயிலும் காம்போஸ்ட்டு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். அது நான் என்ன பண்ணணுன்னா, மண்ணோட மிக்ஸ் பண்ணியிருக்கணும் ஃபுல்லாத்தையும். நான் தனியாக போட்டு தான் அதனால தான் எனக்கு தலை ஒரு மாதிரி தொங்கிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கொக்கோ பீட் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுன்னா, தண்ணியை வந்து சேகரித்து வச்சுருக்கோம். சீக்கிரம் வந்து செடியை காய வைக்காது, மண்ணை சாயிலில் சீக்கிரம் காய வைக்காது. அதனால தான் நிறைய பேர் காமிக்க மாட்டாங்க அவங்க வீட்டில் ரெடி பண்ண காம்போஸ்டையே பாட்டிங் சாயிலுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் நான் காமிச்சு அது ஒரு வீடியோவாக போட்டு ரிசல்ட் எப்படி வருதுன்ட்டு பார்க்கணுன்னு தான் நான் பண்ணேன். ஸோ நான் வந்து ஒரு 2 வீக்கில் வந்து சொல்கிறேன், ஒரு 1 வீக்கில் சொல்கிறேன். 1 வீக்லேயே செடி நல்லா வேர் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் சொல்கிறேன். அதெல்லாம் அது வந்து நீங்கள் அது செடியை வந்து ஒரு 2 நாள் நீங்கள் வச்சுட்டு செடி நட வைங்க. ஏன்னா அது நம்ம தண்ணிக்கு ஒத்து போகணும், நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசருக்கு ஒத்து போகணும், செடிக்கு வந்து வெயில் ஒத்து போகணும். ஸோ எல்லாமே அப்படி தான் இது பண்ணணும். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.